எல்லாருக்கும் வணக்கம். இந்த மகாபரணிங்கிற சிறப்பு வாய்ந்த ஒரு நாளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். மகாலயபட்சம் முழுக்கவுமே ரொம்ப ஒரு புண்ணியமான காலம். நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்கும் அவளுக்கு சிரார்த்தம் திதி அதுபோல் நம்ம சக்திக்கு என்ன முடியறதோ தர்ப்பணமோ என்ன முடியறதோ செய்யறதுக்கு ஏற்ற காலம் இது. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவளோட கர்ம வினைகள்லேருந்து விடுபட்டு மோட்சகதி அடையிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலம் இது. அப்படி முன்னோர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது நம்மளும் நம்மளோட சந்ததிகளும் சௌக்கியமாக இருக்கிறதா நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இதில் இந்த மகாபரணிங்கிற நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். பரணி நட்சத்திரம் யமதர்மராஜாவுடைய நட்சத்திரம். அவர் தான் அதனுடைய அதிதேவதை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை இருக்கா போல் பரணி நட்சத்திரத்தோட அதிதேவதை யாருன்னா யமதர்மராஜா. அப்போ அந்த யமதர்மராஜா நம்ம இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ரொம்ப அவர் பிரீத்தி ஆகிறார். அன்றைக்கி யம தீபம்னும் வீட்டில் ஏற்றுறான். வீட்டோட உயரமான இடத்துல போய் மாடியிலையோ மொட்டை மாடியிலையோ அல்லது அந்த பேரப்பட் வாங்குகிறோமே அங்கேயோ, சரி நமக்கு அதெல்லாம் சௌரியம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டுனா வீட்டு பூஜை ரூம்லேயோ எங்கேயாவது யமதீபம்னு ஒன்று ஏற்றுற வழக்கம் இருக்குது. அப்போ இந்த மகாபரணி அன்னைக்கு இந்த தர்ப்பணம் பண்ணுறது சிரார்த்தம் கொடுக்கறது அதெல்லாம் பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இன்றைக்கி இந்த வருஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. வெள்ளிக்கிழமையே சுக்கிரனுக்கு உகந்த நாள். அந்த பரணி நட்சத்திரமும் சுக்கிரனுடைய நாள் அல்லவா? அப்போ என்ன அந்த இது குறிப்பாக என்ன சொல்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னா, சில குடும்பங்களில் நிறைய விபத்துக்கள் நடக்கும், அகால மரணம் அடைவார். அதெல்லாம் சில குடும்பங்களில் தொடர்ந்து வந்துட்டுருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வராமல் விபத்துக்கள் நடக்காமல் தடுக்கக்கூடியது இந்த பரணி தீபம்ங்கிறது. விபத்துக்கள் அகால மரணம் இதெல்லாம் இந்த பரணி தீபம் ஏற்றும் பொழுது நம்ம குடும்பத்தில் வராமல் இருக்கும். ஒருவேளை ஏற்கனவே யாருக்காவது வந்திருந்தா அது தொடராமல் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இதெல்லாம். இது போல் நான் இந்த மகாபரணி தீபம் ஏற்றும் பொழுது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் தன்னால் சரியாயிடும். அவளுக்கும் இந்த முன்னோர்களுக்கும் முக்தி கிடைக்கிறது. இதை செய்யக்கூடியவாளுக்கும் அவள் குழந்தைகளுக்கும் அவளுக்குமே பாதுகாப்பு கிடைக்கிறது, நிறைய சௌகரியங்கள் கிடைக்கிறது. இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தடவை முதல் நாள் சாயங்காலத்துலேயே வியாழக்கிழமை சாயங்காலத்துலேருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. இந்த பரணி நட்சத்திரத்தை பற்றி இந்த சிரார்த்தத்தை பற்றி மச்ச புராணம், அக்னி புராணம், கருட புராணம் எல்லாத்துலேயும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு திதி கொடுக்கறதுங்கிறது நம்ம கயாவில் போய் சிராதம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஒரு இது மட்டும் இல்லை, எப்போ பரணி நட்சத்திரத்தோட சதுர்த்தி அல்லது பஞ்சமி வந்தால் கூட அன்றைக்கி சிராதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒருத்தருக்கு எந்த விதமான பெரிய ஒரு நல்ல இடங்களுக்கு காசி, ராமேஸ்வரம், கயா அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா கூட அந்த மகாபரணி அன்னைக்கு ஒரு திதி கொடுத்துட்டா போகிறோம். அது முன்னோர்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியை கொடுக்கும். அன்றைக்கி நம்ம படைக்கக்கூட உணவாக இருக்கட்டும், தானங்கள் கொடுக்கலாம். அது ரொம்ப நல்ல விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும். பித்ரு சாபமே இல்லாமல், ஏன்னா பித்ரு சாபம் இருந்தால் அந்த குடும்பம் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பார்ப்போம், என்னென்னமோ செய்வா, குழந்தைகளுக்கு படிப்பு வராது, வேலை சரியாக கிடைக்காது, கல்யாணம் சரியாக ஆகாது, குழந்தைகள் பிறக்காது, பல பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும்.
எங்கே பாரு தடங்கள், விபத்து இதெல்லாம் நடக்கும். இது எல்லாமே பித்ரு சாபம் இருக்குன்றத உணர்த்தும். இதுபோல் மகாபரணியில் பண்ணும்பொழுது பல தலைமுறையில் இருக்கக்கூடிய சாபங்கள் தீர்ந்துடும். இந்த மகாலயபக்ஷங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்ம முன்னோர்கள் இதனோட முக்கியத்துவத்தை கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி நமக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மகாபரணி வழிபாடை நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணணும். அன்னைக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரமும் வருது. இன்ஃபேக்ட் இந்த தடவை மகாபரணி அன்னைக்கே கிருத்திகை விரதமும் வருது. இந்த மகாபரணி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிராதம் கொடுக்கணும், வீட்டில் யமதீபம் ஏற்றணும். பெரியவாளுக்கு நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செய்யலாம். தர்ப்பணம் பண்ணுறவா தர்ப்பணம் பண்ணுங்கோ, சிரார்த்தம் பண்ணுறவா சிரார்த்தம் பண்ணலாம். அதுபோல் சாப்பாடு போடுறதுக்கு வசதிகள் கிடைச்சாக்கா, அது அவெல்லாம் கிடைக்கணும் இல்லையா, அதில் கிடைச்சா நம்ம சாப்பாடு போட்டால் ரொம்ப விசேஷம். அதெல்லாம் நம்மளால் முடிகிறதெல்லாம் பண்ணி தானங்கள் பண்ணி நம்ம முன்னோர்களை வழிபடும் பொழுது நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆபத்துகள் விலகி நம்ம வாழ்க்கை பிரகாசமாக ஆறுதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த யமதீபத்தை நம்பிக்கையோடு ஏற்றுங்கோ. இந்த மகாபரணியை ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் விலகி நிறைய சிறப்புகள் கிடைக்கும், நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த மகாபரணி யமதர்மராஜனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் முன்னோர்களுடைய ஆத்மாலாம் பூலோகத்துக்கு வரத்துக்கு அனுமதிக்கப்படுறது. அடுத்து தாய் தந்தை இறந்த திதி தெரியாதவா நிறைய பேர் இருப்பாள். பல சந்தர்ப்பங்கள், சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்திருக்கலாம், 2 பேரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் கூட சில பேர் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுடைய திதி தெரியாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. அப்போது என்னைக்கு அப்பா அம்மாவுக்கு சிராதம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அந்த நீத்தார் கடன்கிறோமே, அவளுக்கு செய்ய வேண்டிய நம்ம இதெல்லாம் செய்யலைன்னா நமக்கு அது ஒரு பெரிய பாரம். அது எப்படி நம்ம அவளுக்கு செஞ்ச அவளோட ஆத்மாவுக்கு எப்படி நம்ம மோட்சம் இது பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மகாபரணி அன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு திதி எதுவுமே தெரியலைன்னா கூட அன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த சிரார்த்தமானது நம்ம தாய் தந்தையருக்கு பலவிதமும் பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அடுத்து துர்மரணங்கள், நிறைய குடும்பங்களில் துர்மரணங்கள் ஏற்படுறது. அது பலவிதமானது, விபத்துக்களால் மற்ற காரணங்களால். அப்படி துர்மரணம் அடைஞ்சவாளுக்கு கூட இந்த நாளில் தர்ப்பணம் பண்ணும்பொழுது அந்த ஆத்மா நற்கதி அடையிறது. அடுத்து யமதீபம் ஏற்றும் பொழுது குடும்பத்தில் ரொம்ப காலமாக முடியாமல் இருக்கக்கூடியவா, ஏதான ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கண்டங்களெல்லாம் நீங்கி அவளோட நோய்கள் நிவர்த்தியாகி சௌரியமாகும். குடும்பங்களில் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடியதுன்னா இந்த யமதீபம் ஏற்றும் பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கண்கூடாக மறையிறதை நம்ம பார்க்க முடியும். அதனால் மகாபரணி அன்னைக்கு வீட்டோட மாடியிலையோ, உயரமான இடத்துலன்னு சொல்கிறேன், நம்ம வீடுகளில் மாடி சில பேருக்கு இந்த காலத்தில் இருக்குது, சில பேருக்கு அதுக்கு வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, பூஜை ரூமில் கூட ஏற்றிடலாம். ஒரு உயரமாக ஒரு ஸ்டூல் வச்சு அதில் கூட ஏற்றிடலாம். அதில் ஏற்றிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடணும். ஓம் ஸ்ரீ யமாய நம, யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாயச்ச, வைவஸ்தாய காலாய சர்வபூத க்ஷயாயச்ச, ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே, மிருகோதராய சித்ராய சித்திரகுப்தாயவை நமக. இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு பிரீத்தி கிடைக்கிறது, நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும், ஆபத்துக்கள் விலகும். இந்த மகாபரணி தீபம் ஏற்றும் பொழுது நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு நமக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நமக்கு நடக்க போகிறது நமக்கு தெரியாது.
அப்படி காத்துன்னு இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் விலகி நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வணக்கம்.